ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லேருந்து. எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பைத்தானை எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸுக்கு இப்போ போகலாம். பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 3 வழிகள் இருக்குது. 1 இன்டராக்டிவ் மோட், 2 ஸ்கிரிப்ட் மோட், 3 IDE, தட் இஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இந்த 3 வழியாக நம்ம பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டராக்டிவ் மோடு. இன்டராக்ட் மோடில் என்னென்னா, நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் எழுதின உடனே நம்ம இம்மிடியேட்டாக நமக்கு அவுட்புட் வரும். இதுதான் நம்ம இன்டராக்ட் மோடு. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம இன்டராக்ட் மோடுக்குள்ளே போயிட்டு பைத்தானுக்குள்ளே போகிறோம். பைத்தானுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி டெஸ்ட் பண்ணோடனே கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் நம்மளோட ப்ரோக்ராம் எழுத போகிறோம். பைத்தான் ப்ரோக்ராம் சிம்பிள் ப்ரோக்ராம் தான். தட் இஸ் a = 10, b = 20, c = a + b, print c. இது நான் கொடுத்து என்ட்ரு பண்ண உடனே 30 அப்படின்றது ரிசல்ட் வந்துடுது. இதுதான் இன்டராக்ட் மோடு. உடனே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்கிரிப்ட் மோடு. ஸ்கிரிப்ட் மோட் எப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை வேறு ஒரு எடிட்டர், அதாவது நோட் பேடில் நம்ம எழுதுகிறோம் ப்ரோக்ராம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரோக்ராம் திருப்பியும் எழுதுகிறேன். ஒரு நோட் பேடில் a = 10, b = 20, c = a + b, print c அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதி அந்த நோட் பேடை நான் டெஸ்க்டாப் என்ற லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன். தட் எந்த மாதிரி சேவ் பண்ணுறேன்னா .py எக்ஸ்டென்ஷனோட. ஏன்னா py எக்ஸ்டென்ஷன் பைத்தானை குறிக்கும். ஸோ அந்த ஃபைல் பைத்தான் ஃபைலாக இருக்குது காட்டுறதுக்காக நான் .py அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ என் ஃபைல் நேம் a.py. இதுதான் என்னோடய ஃபைல் நேம். எங்கே சேவ் பண்ணுறேன் பார்த்துங்க, டெஸ்க்டாப்பில் கரெக்டாக சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியாச்சு. அந்த டெஸ்க்டாப் நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்க்டாப் பாத்துக்குள்ளே நான் இருக்கேன் இப்போ. ஏன்னா அந்த டெஸ்க்டாப் பாத்தில் தான் என்னோடய ஃபைல் இருக்குது, என்னோட பைத்தான் ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் அந்த பாத்துக்கு நான் போயிட்டு பைத்தான் ஸ்பேஸ் அந்த என் ஃபைல் நேம் a.pyன்றதை நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் எனக்கு ஸ்கிரிப்ட் ரன் ஆகி எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் ஸ்கிரிப்ட் மோடு. அதாவது ஒரு ஃபைலாக ஒன்று நம்ம ஸ்கிரிப்டை ஒரு ஃபைலாக ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த பாத்தில் போய் அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுறது தான் ஸ்கிரிப்ட் மோடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது IDE, அதாவது இன்டராக்டிவ் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அந்த மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன இன்டகிரேஷன் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, GUI, அதாவது ஷெல் ஸ்கிரிப்ட், அதாவது பைத்தான் ஷெல். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பைத்தான் ஷெல்லுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்ற நேவிகேஷன் பார்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம் பைத்தான் அண்ட் IDLE அதில் போயிட்டு போனால் அது பைத்தான் GUIக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த பைத்தான் GUIக்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னா, நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போது சேம் இன்டராக்ட் மெத்தட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்கிரிப்ட் மோட். இந்த பைத்தான் ஷெல்லுக்குள்ளே போய்ட்டு 2 மெத்தடையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்டராக்ட் மோட்னா என்னன்ட்டு. நம்ம ப்ரோக்ராம் எழுதி அப்போவுமே ரிசல்ட் வந்துச்சுன்னா அது இன்டராக்ட் மோட் தான். ஸோ அதுதான் இப்போ நான் எழுதியிருக்கேன். அதே சேம் சிம்பிள் ப்ரோக்ராம் a = 10, b = 20, c = a + b, print c அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணோன்னே எனக்கு அந்த பைத்தான் ஷெல்லே எனக்கு ரிசல்ட் காட்டுது. ஸோ இப்போது நம்ம இன்டராக்ட் மோடு GUI மூலமாக இன்டராக்டிவ் மோடை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. இப்போது ஸ்கிரிப்ட் மோடை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்டார்ட் கமாண்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம் பைத்தானுக்கு போயாச்சு. ஏன்னா ஷெல் ஸ்கிரிப்ட் பைத்தான் ஷெல் ஓப்பன் பண்ணியாச்சு. பைத்தான் ஷெல் ஓப்பன் ஆனோடனே நம்ம அங்கே மேலே இருக்கிற ஃபைல் கிளிக் பண்ணி நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறோம். அந்த நியூ விண்டோவில் நம்ம கோடை நம்ம எழுதுகிறோம்.
பைத்தான் கோடு என்ன a equal to 20 a equal to 10 b equal to 20 a c equal to a plus b print c அப்படின்ற ஒரு கோடு எழுதி அந்த நியூ விண்டோவை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். எங்கே சேவ் பண்ணுறோன்னா அதே பைத்தான் எங்கே வேணால் சேவ் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ வந்து நீங்கள் வந்து ஷெல்ஸ் ஸ்கிரிப்ட் மோடு வந்து நம்ம வந்து கமாண்ட் பண்ணல பண்ண போதில்லை. ஸோ பைத்தான் ஷெல்லில் இது பண்ணல நீங்கள் ஜென்ரலாக எங்கே உங்கள் பைத்தான் இருக்கோ அங்கேயே நீங்கள் சேவ் பண்ணுங்கள். தட் வில் பி த குட் ப்ராக்டிஸ். ஸோ அந்த இடத்துலேயே நான் இப்போ வந்து b.py எதுக்கு நமக்கு தரோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ்டென்ஷன். ஸோ பைத்தான் எக்ஸ்டென்ஷனோட அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோடனே நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரன் கோட் போகிறேன். அதாவது நம்ம மெனு பாரில் போய்ட்டு ரன் மோடை போயிட்டு அந்த பாத்தை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுது. ஷெல் ஸ்கிரிப்டில் பைத்தான் ஷெல்லில் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். எப்படி நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் மோடும் எப்படி ஷெல் ஸ்கிரிப்ட் மோடும் நம்ம வந்து GUI மூலமாக ரன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.